மேம் நானும் ஆரி ஒர்க் போடுவேன், ஆனால் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைச்சது இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு ஒருத்தங்க நம்ம வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட ஆரி ஒர்க் பிஸ்னஸை எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக பிகினர்ஸாக ஆரி ஒர்க் கற்றுட்டு இருக்கிற எல்லாருக்குமே இந்த ஐடியாஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் ஆரி ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறத உங்களோட சரௌண்டிங்ஸில் இருக்கிறவங்களுக்கு தெரியப்படுத்தணும். அதுக்காக பேனர் வைங்க, விசிட்டிங் கார்டு அடிங்க, இந்த மாதிரி எந்த ஒரு காஸ்ட்லியான இன்வெஸ்ட்மெண்ட்டும் நான் பண்ண சொல்லலை. நீங்கள் போட்ட ஆரி ஒர்க் ப்ளவுஸை உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைங்க. ஸ்டேட்டஸில் வைக்கிறது மூலமா உங்களோட காண்டாக்டில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நீங்கள் ஆரி ஒர்க் போடுவீங்க அப்படிங்கிறத தெரியப்படுத்தலாம். இதன் மூலமாக உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்ட இருந்து ஆரி ஒர்க் ஆர்டர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. செகண்ட் திங், உங்கள் சரௌண்டிங்ஸில் இருக்கிற எல்லா டைலரிங் ஷாப்பையும் விசிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆரி ஒர்க் பண்ண தெரியும் அப்படிங்கிறத அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். ஸோ என்ன ரீசன் அப்படின்னா, டைலரிங் ஷாப்பில் எல்லாருக்குமே வந்துட்டு டைலரிங் ஒர்க்கு தான் அதிகமாக இருக்கும், ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. ஸோ அந்த ரீசன்னால் உங்ககிட்ட அவங்க ஆர்டர்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டார்டிங்கில் டைலர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ஒரு 1000 rupees ப்ளவுஸ் பண்ணால் கூட 500 அதுலேருந்து அவங்களுக்கு எப்படி கமிஷன் கிடைக்கும் அப்படிங்கிறத அவங்க பார்ப்பாங்க. ஸோ ஒரு இந்த ப்ளவுஸ்க்கு இவ்வளோ தான் ஒர்த்து அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்கெனிங்கும் பண்ணுவாங்க. பட் சும்மா இருக்கிறதுக்கு அந்த 500 உங்களுக்கு பெருசு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான சின்ன சின்ன ஆர்டர்ஸை ஃபஸ்ட்டு எடுத்து நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம். இதை போல் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஐடியாஸை நம்ம பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கும் இந்த மாதிரி ஆரி ஒர்க் ப்ளவுஸ்லாம் டிசைன் பண்ணணுனாலும் சரி, இல்லை நீங்களும் ஆரி ஒர்க் பண்ண கற்றுக்கணும் அப்படின்னாலும் சரி, ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி வேறு எதனா டவுட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி பேசுவோம். தேங்க்யூ.